ஓம் நம சிவாய. இந்த பிரபஞ்சம் உருவாகும் முன், காலம் தொடங்கும் முன் ஒரு சக்தி மட்டும் இருந்தது. அந்த சக்திதான் சிவன். உருவமில்லாதவன், அருவமாயும் உருவமாயும் நிறைந்தவன், அழிப்பவன் அல்ல, அழித்து புதுப்பிப்பவன். ஓம் நம சிவாய. சிவன் ஒரு கடவுள் மட்டும் இல்லை, அவன் ஒரு தத்துவம். எதையும் பிடித்து கொள்ளாத நிலை, எதையும் வெறுக்காத மனநிலை, இன்பமும் துன்பமும் ஒன்றே என்ற உணர்வு. இதுதான் சிவ தத்துவம். உலகம் ஓடிக்கொண்டிருக்க, அசையாமல் அமர்ந்திருக்க தெரிந்த ஒரே சக்தி அதுதான் சிவன். நெற்றியில் சந்திரன், நெற்றியில் சந்திரன், மாறும் மனதை கட்டுப்படுத்தும் அறிவு. கழுத்தில் பாம்பு, பாம்பு பயத்தின் சின்னம். அந்த பயமே சிவனுக்கு ஆபரணம். நெற்றிக்கண், அது கோபத்திற்காக அல்ல, அஞ்ஞானத்தை எரிப்பதற்காக. திரிசூலம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் கட்டுப்படுத்தும் ஒரு சக்தி. சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. சிவன் பார்வதி, பார்வதி சக்தி, சிவன் ஒரு சாட்சி. ஆண் பெண் அல்ல, உணர்வு அறிவு. அதனால்தான் அர்த்தநாரீஸ்வரர் உலகத்துக்கு சொல்லும் ஒரு பாடம்: சமநிலை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. மார்க்கண்டேயன் மரணமே வந்து நின்றபோது ஓம் நமச்சிவாயா என்ற ஒரு நாமம் போதும். சிவன் வந்தார், மரணத்தையே அடக்கினார். கண்ணப்ப நாயனார், கண்ணில் கண்ணீர் இல்லை, கையில் பூ இல்லை, ஆனால் இதயத்தில் சிவன் இருந்தான். சிவதாண்டவம். சிவன் ஆடும்போது அது நடனம் அல்ல, அது பிரபஞ்சத்தின் தாளம். ஒரு அசைவில் உருவாக்கம், ஒரு அசைவில் அழிவு. ஆனால் அந்த அழிவே புதிய வாழ்க்கையின் தொடக்கம். கவலை வந்தா சிவனை நினை, அகம்பாவம் வந்தா சிவனை நினை, கோபம் வந்தா சிவனை நினை. சிவன் சொல்லும் ஒரே வார்த்தை: எதையும் பிடித்துக்காதே, எதையும் பயப்படாதே. சிவன் கோயிலில் இல்லை, கைலாசத்தில் இல்லை. உன் மனம் அமைதியாகும் அந்த ஒரு நொடியில் சிவன் அங்கே இருக்கிறார். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இந்த உலகம் உருவாகும் முன், நேரம் ஓட ஆரம்பிக்கும் முன், ஒளியும் இருளும் இல்லாத அந்த வெளியில் ஒரு அமைதி மட்டும் இருந்தது. அந்த அமைதி சிவன். அவர் பேசவில்லை, ஆனால் பிரபஞ்சம் பேச ஆரம்பித்தது. கைலாச மலையில் ஒரு தியானம். கண்மூடிய சிவன், அவரை சுற்றி உலகம் உருவாகி கொண்டிருந்தது. தேவர்கள் பார்த்தார்கள், தேவர்கள் பார்த்தார்கள், முனிவர்கள் வணங்கினார்கள். ஆனால் சிவன் அசையவே இல்லை. ஏனெனில் உலகத்தை ஆள அசைய தேவையில்லை, அமைதி போதும். ஓம் நமசிவாய. ஒரு நாள் உலகம் நடுங்கியது. அசுரர்கள் எல்லைகளை தாண்டினார்கள். தேவர்கள் ஓடி வந்தார்கள். மகாதேவா காப்பாற்றுங்கள் என்று கூவினார்கள். ஆனால் சிவன் கண் திறக்கவில்லை. பார்வதி மெதுவாக சொன்னால், உலகம் அழிய போகும்போது அல்ல, தர்மம் அழிய போகும்போதுதான் சிவன் எழுவார். அந்த நொடி சிவன் நெற்றிக்கண் திறந்தார். அது கோபமில்லை, அது நீதி. ஒரு நொடியில் அறிவு சாம்பலானது. அசுரர்கள் இல்லை, ஆனால் உலகம் காப்பாற்றப்பட்டது. சிவன் மீண்டும் கண் மூடினார். ஏனெனில் அவர் போருக்காக அல்ல, சமநிலைக்காக. மார்க்கண்டேயனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்